உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வல்லாரக்கீரை தினமும் சாப்பிட்ற மாதிரி நம்ம டிஃபனுக்கு நல்ல டேஸ்ட்டாக ஒரு இட்லி பொடி, அருமையான இட்லி பொடி செய்கிறோம். அந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வல்லாரக்கீரை நம்ம தினமும் உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை தொட்டி செடியாக நம்ம அந்த வீட்டிலேயே வச்சு வளர்க்கலாம். அந்த மாதிரி வல்லாரக்கீரையில் இட்லி பொடி செய்ய ஒரு கட்டு வல்லாரை வாங்கிக்கோங்க. அது கூட கடலைப்பருப்பு 200 கிராம், அதுக்கு உளுந்து, கருப்பு உளுந்து, தோல் எடுக்காத உடைச்ச உளுந்து 200 கிராம், 2 கண்டு அந்த மாதிரி நாட்டு பூண்டு, ஒரு 20 நம்பர் காய்ந்த மிளகாய் எடுத்துக்குங்க. அதே போல் ஒரு 10 கிராம் அளவுக்கு பெருங்காயம், நல்லா பிசின் பெருங்காயமாக எடுத்துக்குங்க. அதே ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வல்லாரக்கீரையை அந்த காம்பை நீக்கி, அந்த காம்பில் இருந்து காம்பு இல்லாமல் அந்த இலையை மட்டும் அது மாதிரி கிள்ளி அந்த இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இலையை நல்ல இலையாக பார்த்து எடுங்க. அதில் பூச்சியெல்லாம் இல்லாமல், பின்னாடியே சிலந்திக்கு இல்லாமல் பார்த்து இந்த மாதிரி நல்ல வல்லாரக்கீரையாக பார்த்து ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆஞ்சி அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த ஒரு கட்டு அளவுக்கு வாங்கின அந்த வல்லாரக்கீரையை ஆஞ்சி எடுத்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி எடுத்து போட்ட பிறகு இந்த கிண்ணத்தில் எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதில் நல்லா தண்ணி முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா சுத்தமாக அலசுங்க. 2-3 முறை தண்ணி ஊற்றி அலசுங்க. இது மேலே நல்லா முழுந்துற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அலசி அதை நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே கலக்கி விட்டு கையால் நல்லா பெசரி விட்டு அதை அலசி நல்லா அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெசரி விட்டு தண்ணியை நல்லா உதறணும். நல்லா கையால் பெசரி விட்டு நல்லா தண்ணியை உதறணும். இந்த மாதிரி அதை நல்லா உதறிடுங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் உதறிடுங்க, ஈரம் இல்லாமல். எந்த அளவுக்கு உதற முடியுமோ அந்த அளவுக்கு உதறிடுங்க. இந்த மாதிரி உதறி அதை நம்ம ஒரு தட்டில் பரவலாக போட்டுங்க. ஒரு தாம்பாளம் இந்த மாதிரி அகலமான ஒரு சில்வர் தட்டில் நல்லா பரவலாக அப்படியே பரப்புனாப்பில் போட்டுங்க. ஒவ்வொரு இலையாக இருக்கிற மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுறணும். இந்த மாதிரி போட்டுனீங்கன்னா தான் அந்த ஈரம் உலரும். இந்த மாதிரி இப்போ நல்லா பரப்பிட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடிடுங்க. இது மாதிரி வெள்ளை துணியை போட்டு நல்லா மேலேருந்து எதுவும் தூசி எதுவும் விழுந்துடாத அளவுக்கு நல்லா சுற்றி நல்லா அகலமான துணியாக போட்டு மூடி அந்த தாம்பாளத்துக்கு கீழே மடிச்சுடுங்க. மடிச்சுட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் அது சுத்தமாக இந்த மாதிரி அந்த துணியை எடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா இது மாதிரி இந்த துணியை எடுத்துருங்க. அது தண்ணியே இருக்காது. இது மாதிரி உலர்ந்து சருகாக இருக்கும். அப்படியே சருகாக பச்சையாக சருகாக இருக்கும். நிறம் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி அதை உலர்த்தி தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வல்லாரைக்கீரையை இந்த மாதிரி உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுருங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நெய் விட்டிங்கன்னா அதிக பதத்தாப்பில் இருக்கும். அதனால் நல்ல சுத்தமான எண்ணெயாக நல்லெண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு 200 கிராம் கடலைப்பருப்பையும் சேர்த்துருங்க. கடலைப்பருப்பை சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இளம் சூட்டுலேயே வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தீஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு உளுந்து, தோல் எடுக்காத கருப்பு உளுந்தையும் சேர்த்து 2 சம அளவு 200 கிராம் எடுத்து அது 2ஐயும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அது இந்த எண்ணெயில் நல்லா பிறலணும். இதுதான் அந்த அளவு தான் எண்ணெய் ஊற்றணும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அப்புறம் பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதன்னு இருக்கும். அந்த பொடி உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு தன்மை கூட கிடைக்காது. அதனால் இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே தான் இதெல்லாமே வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா அதை வறுத்து விடுங்க. உளுந்தையும் கடலைப்பருப்பும் இப்போ சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வறுபட்ட பிறகு கொஞ்சம் நிறம் மாறினோன்னே நம்ம காய்ந்த மிளகாய், அந்த 20 நம்பர் காய்ந்த மிளகாயை சேர்த்துங்க. இந்த மிளகாயும் அதோடு சேர்ந்து வறுபடும் போது மிச்சம் வறுபட வேண்டிய அந்த பதம் நல்லா வறுபட்டுடும். ஒரு 25% வறுபட்ட பிறகு மிளகாய் சேர்த்துருங்க. மிளகாய் சேர்த்து அது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வறுபட்டோன்னே கருவேப்பிள்ளையை சேர்த்துங்க.
கருவேப்பிலை ஒரு 5 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துங்க. கொத்து நல்லா சேர்த்து பார்த்தீங்கன்னா, நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா படபடன்னு வெடிக்கும், பொரியணும். நல்லா அது பொரியணும். இந்த கருவேப்பிலையும் அதில் சேர்த்து பொரியணும். நம்ம இந்த 25% இந்த உளுந்தும், கடலப்பருப்பும் நல்லா வறுபட்ட பிறகு, மிச்சம் எல்லாம் சேர்த்து சேர்த்து கரெக்ட்டா அந்த வறுபடும். அந்த பதம் கரெக்ட்டா வரும். இந்த மாதிரி வறுபட்டுக்கிட்டே வரும். இந்த வறுபட்ட பிறகு, இந்த கருவேப்பிலை வறுபட்ட பிறகு பெருங்காயத்தை சேர்த்துங்க. பெருங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா அப்படியே பிச்சு உருட்டி அப்படியே சேர்த்துங்க. பெருங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து வறுத்தா தான் உங்களுக்கு இடிக்கும்போது அது உடபடாமல் பார்த்தீங்கன்னா, அப்படியே முழுசா இருந்துரும். அதனால லேசா இழுத்து அது பிசின் பெருங்காயங்கிறதுனால அந்த மாதிரி சேர்த்துங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பூண்டை உரிச்சு, அதை அப்படியே சேர்த்துங்க. தோலோடயே சேர்த்துக்கலாம். தோல் நீக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்டுலேருந்து உடைச்சி எடுத்து உதுத்து அந்த பூண்டை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து அதையும் நல்லா இதோட சேர்த்து வறுத்து விடுங்க. இப்போ இதுக்கு மேலே ஜீரகம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துருங்க. சேர்த்தும் அதையும் மறுபடியும் வறுத்து விடணும். அதே போல் மிளகையும் சேர்த்து கிளறி விடுங்க. மிளகையும் சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா, இது நல்லா பார்த்தீங்கன்னா கம கமன்னு நல்ல வாசமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த பொடியோட நறுமணம் அவ்வளோ கம கமன்னு வீடு முழுக்க இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாயெல்லாம் கரிஞ்சிராது. இப்போ நம்ம நல்லா உலர வச்சிருக்க வல்லாரைக்கீரையை அப்படியே எடுத்து சேர்த்துங்க. இது பச்சையாகவே போட்டோம்னா, இந்த பொடியோட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிடும். அந்த இட்லி பொடியோட வாசம் வராது. அப்படியே பச்சை வாடை அடிக்கும். அதனால தான் நம்ம வந்து வல்லாரைக்கீரையை நல்லா உலர்த்தி இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். வறுத்து விட்ட பிறகு இந்த வல்லாரைக்கீரையோட வாசமும், இந்த கடலப்பருப்பு, காய்ந்த மிளகாய், பூண்டு, பெருங்காயத்தோட வாசமும் அப்படியே இட்லி பொடி நல்லா கமகமன்னு இருக்கும். நல்லா வறுத்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுடணும். இந்த சூடு வந்து இருக்கணும் இந்த சட்டியிலேயே. ஆற விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சட்டியில் இருக்கும்போது அந்த சூட்லேயே கொஞ்சம் ஒரு கையளவு நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கையளவு உப்பு சேர்த்து, கல் உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கடாயில் இருக்க சூட்லேயே அந்த உப்பும் வறுபட்டுடும். அந்த பொடி வந்து குறப்பாகவே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா மொறுமொறுப்பு தன்மையோடய இருக்கும். இப்போ நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அந்த நம்ம வறுத்த கடலப்பருப்பு, உளுந்து எல்லாம் சேர்த்து இட்லி பொடிக்கு அந்த வல்லாரைக்கீரையெல்லாம் சேர்த்து வறுத்ததை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. ஆறுனோட சேர்த்துங்க. சூட்டோடு சேர்க்காதீங்க. மிக்ஸி ஜார் அடிபட்டு போயிடும், உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஆறுனோட சேர்த்து அதை மூடி, அதை நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறப்பு தன்மையாக இருக்கணும். நைஸ் பவுடராக அரைச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த மிக்ஸி வச்சு கொடுத்து நல்லா இது மாதிரி நைஸாக குறப்பாக அரைக்கணும். நல்லா குறப்பாக இது மாதிரி அரைக்கணும். இந்த குறப்பு தன்மை அதில் இருந்தால் தான் நம்ம இட்லியோட தொட்டு சாப்பிடும்போது அந்த கடலப்பருப்பு உளுந்தெல்லாம் கடிபடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சிட்டோம். அதை அரைச்ச பிறகு அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டான பதத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக அது அரைப்பட்டிருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த குறப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். ரொம்பவும் பவுடராக அரைச்சிட்டோம்னா அந்த இட்லி பொடி மாதிரி இருக்காது. அது ஏதோ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தூள் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றிங்க. அந்த அரைப்பட்டத்தோட சூடு, இந்த வெப்பம் கொஞ்சம் குறையணும். அந்த சூடு குறைஞ்ச பிறகு இது மாதிரி எவர் சில்வர் கண்டெய்னரில், காற்று போகாத அளவுக்கு உள்ள கண்டெய்னரில் அப்படியே அந்த பொடியெல்லாம் எடுத்து மாற்றிக்குங்க. இந்த மாதிரி அந்த கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் அது பதத்து போகாது. அப்படியே பார்த்தீங்கன்னா இட்லி பொடி கெட்டு போகாமல் அவ்வளோ நறுமணமாக கமகமன்னு இருக்கும், கல் உப்பெல்லாம் போட்டு வறுத்ததுனால. இப்போ நம்ம இட்லிக்கு எடுத்து வச்சு அந்த பொடியில் வந்து 2 கரண்டி பொடி எடுத்து வச்சுங்க. பொடியை இது மாதிரி எடுத்து வச்சு நடுவில் அப்படியே இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்து வைங்க. நம்ம டிஃபனோட அதை சாப்பிடும்போது, இட்லியோட சாப்பிடும்போது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதில் குழி மாதிரி இப்படி போட்டுருங்க சின்னதாக. அதில் குழி முட்டை வச்சு குழி மாதிரி போட்டு அதில் நெய் விட்டு நல்லா நெய் விடுங்க. 2 கரண்டி 2 டீஸ்பூன் அதில் நெய் விடுங்க. நெய்யில் போட்டிங்கன்னா, நெய்யில் குழச்சி சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். 2 டீஸ்பூன் நெய் விட்டு அதை உங்கள் விரலாலேயே அதை குழச்சி விடுங்க. அப்படி குழைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த நெய்யும் அந்த இட்லி பொடியும் சேர்ந்து அது மிக்ஸ் ஆகும்போது நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய்யோட அந்த பொடியை மிக்ஸ் பண்ணுங்கள். அதுபோல் நல்லெண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இது குழச்சி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இட்லியை இது மாதிரி பொடியை இது மாதிரி நெய்யில் குழச்சி அந்த இட்லியை உடைச்சி அதில் பிரட்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 10 இட்லி கொடுத்தாலும் பத்தாது. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வல்லாரைக்கீரையில் இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை
லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் எங்கள் இந்த வல்லாரை பொடியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.